சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெக்னன்சி டைம்ல நெறைய பேருக்கு இந்த வாட்ஸ் வர ஆரம்பிச்சுரும். அந்த ஸ்கின் டேக்ஸ் வந்து அங்கங்க என்னடா புதுசு புதுசா எனக்கு மருலாம் வருதே அப்படின்னு யோசிப்போம். ஹார்மோன் சேஞ்சஸ்னால. ஒரு சிலருக்கு இந்த அபோவ் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் இது நெறைய வருது பார்க்கலாம். இல்ல வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா? ஒபிசிட்டியோட சேர்த்து இந்த ஸ்கின் டேக் நமக்கு நெறைய தெரியும். அது ஜென்ஸா இருந்தாலும் சரி, லேடீஸா இருந்தாலும் சரி. கிடுகிடுன்னு எனக்கு வெயிட் கெயின் ஆகுது டாக்டர். அந்த டைம்ல எனக்கு முகத்துல, கழுத்துல எல்லாம் இப்போ ஒரு 2 மந்த்ஸ்ல இவ்ளோ வாட்ஸ் வந்துருச்சு. இவ்ளோ ஸ்கின் டேக் வந்துருச்சு. எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாடியில எங்க வேணாலும் வரலாம். அதுவும் ஃபேஸ்ல, நெக்ல வர்றதா நெறைய பேர் ரொம்ப ஆக்வர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலருக்கு பாடி எக்ஸஸா ஹீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அண்டர் ஆர்ம்ஸ்ல வர்றதோ, இல்ல ஆனஸ சுத்தி நமக்கு வர்றதோ, இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கு, எக்ஸஸ் பாடி ஹீட் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். அப்போ இந்த ஸ்கின் டேக் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணலாம்? நேச்சுரலான ரெமிடீஸ் இருக்கா? எதனால வருதுன்னா, பாடியில நெறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது ஒரு மெயின் ரீசன். ஸோ டாக்ஸின்ஸ் இருக்கும்போது தான் நமக்கு என்ன ஆகும்னா, ஹேர் ஃபால் ஆகுறது, கண்ணுக்கு கீழ கருவளையம் வருதோ, இல்ல முகத்துல அங்கங்க கருந்திட்டுகள் வர்றது, இந்த பிக்மென்டேஷன், ஹைப்பர் பிக்மென்டேஷன் சொல்ற ஒரு இஷ்யூ, மெலாஸ்மா கண்டிஷன் இது எல்லாமே வர்றது, இந்த ஸ்கின் டேக் வர்றது எல்லாமே டாக்ஸின்ஸ் இருக்கிறதுனால தான். அடுத்தது பார்த்தோம்னா, ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலயும், இல்ல நமக்கு இர்ரெகுலரா சில ஹார்மோன்ஸ் இருக்கிறதுனாலயும், ஸோ இப்போ மேல் ஹார்மோனோ, இல்ல ஃபீமேல் ஹார்மோனோ குறையும்போது, அந்த டைம்ல இந்த ஸ்கின் டேக் வருது அப்படின்னு சொல்லலாம்.